அஜித் ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை மொத்தமாக டார்கெட் பண்ணி அடின்னு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ட்விட்டரில் நம்பர் 2ல ட்ரெண்டிங்கில் இருக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தரங்கட்ட ஏஜிஎஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதாவது பர்டிகுலராக சொல்லணும், அர்ச்சனா இருக்காங்களே ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டார்கெட் பண்ணி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக கோட் படத்தை வச்சு தான். என்னன்னா கோட் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு எங்கள் அஜித் எங்கள் தலை பேரை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ப்ரொமோஷன் வேலைலாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் நல்லா ஓரளவுக்கு பாசிட்டிவாக போனதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்ற போது எங்கள் அஜித்தை எங்கள் தலையை வந்து கேவலப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஜய் ஃபேன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து ஒன்று போட்டிருக்காரு. அஜித்தை வந்து கேவலப்படுத்தி தான் போட்டிருக்காரு. அதாவது அந்த அந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை. ஸோ அந்த ட்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த படத்தில், அதாவது கோட் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். நீ யாரோட ஃபேனு அப்படின்ற மாதிரி அவரோட பொண்ணை பார்த்து கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் தலை ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மங்காத்தா பிஜிஎம் வரும். ஸோ அந்த சமயத்தில் தேட்டரே பிளாஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த ஒரு இடத்துல. இது வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் படம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், தலையை தான் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மங்காத்தா பிஜிஎம்மும் ஓடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்ட் ஆச்சு தேட்டரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அது வந்து தோனி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோனியை ப்ரொமோட் பண்ணும், அதனால வந்து அதை போட்டாங்க, ஓகேங்களா. பட் இதை வந்து ஏஜிஎஸ் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த படத்தில் வந்து தலை ரெஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அஜித் ஃபேன்ஸையும் பயங்கரமாக காண்டாகிடுச்சு. ஏன்னா மொத்த அஜித் ஃபேன்ஸும் இந்த கோட் படத்தை வந்து பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருந்தாங்க, படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட மொத்த அஜித் ஃபேன்ஸையுமே இப்போ வந்து இவங்க காண்டி ஏற்றிருக்காங்க. சும்மாலாம் அடிக்கலைங்க, இறங்கி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மொத்த அஜித் ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை டார்கெட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத இன்னைக்கு வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து பார்த்துருப்பாங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா ட்விட்டரில் வந்து ஒரே கலவரம் தான். ட்விட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே நியூஸ் தான், தரங்கட்ட ஏஜிஎஸ், மானங்கட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே கோவப்பட்டு பேசுறதுக்கான காரணம் ஏஜிஎஸ்ல இருக்க அர்ச்சனா அவங்க பண்ண இந்த ரீபோஸ்ட் தான். இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இறங்கி ஏன் பண்ணணும் அப்படின்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும், படத்தை ப்ரொமோட் பண்ணணும் போது எங்க தலை பேரை வந்து நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து தலை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. அஜித்தோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா வெங்கட் பிரபு மங்காத்தா படத்தை எடுத்தார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துலலாம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ், செம கத்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கான ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தலையோட ஓப்பனிங் இருக்குல்ல, டே 1 ஓப்பனிங், அது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் விஜய்க்கு அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் இருக்குது அப்படின்றது யாராலும் மறுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க ஒரு ஆக்டரை வந்து, ஒரு ஆக்டரை கேவலப்படுத்தி அசிங்கமான வார்த்தையில் ஒருத்தன் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காண்டாயிட்டாங்க. இதில் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தப்புமே இல்லைங்க. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சாதாரண ஒரு எப்படி சொல்ற ஃபேக் ஐடியில் இருக்க ஒருத்தன் கிடையாது. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கோட் படத்தை நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் விஜயை வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, அதில் அஜித் ரெஃபரன்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஜித்தை ஒருத்தன் அசிங்கமாக திட்டி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை. சீரியஸ்லி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அர்ச்சனாவோட மொத்த நேமும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெளியில் எப்படி தலை காட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி மொத்த அஜித் ஃபேன்ஸும் இறங்கியிருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விகளில் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியாயம் இருக்குது. இதை மறுக்கவே முடியாது யாருமே. ஆனால் இது யாருமே மறுக்க முடியாது. ஒருத்தன் அஜித்தை திட்டி போடும்போது அதை ஒரு ஏஜிஎஸ் நிறுவனம் மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாளைக்கு அஜித்தை வச்சே கூட படம் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ரீபோஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்குலாம் மூளை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஜித் ஃபேன்ஸும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு போக போகிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனே படத்தில் வந்து அந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஓட இணைச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது இதுக்கப்புறம் அஜித் விஜய் அந்த கிளாஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா படத்தில் அஜித் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வைக்கிறதுக்கு விஜயும் அக்செப்ட் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு அர்ச்சனா ஏஜிஎஸ்ல இருக்காங்களா, அவங்க பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தமாக ஆப்போசிட்டில் காண்டில் வந்து திருப்பிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா இப்போ வந்து அவர் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஷை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. நான் சாதாரணமாக சொல்லலைங்க, இப்போ அது ஆஃப்லைன்லையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு நடுவில் இப்போ சண்டை வந்துருச்சு. இந்த மேட்டர்னால தான் கோட் படம் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு சைடில் வந்து தளபதினு கத்திட்டு இருக்காங்க, இன்னொரு சைடில் வந்து தலை அஜித்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஷ் இப்போ ஆஃப்லைன் வரைக்கும் போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அர்ச்சனா, நீங்கள் தான், உங்கள் கம்பெனி தான். ஸோ ஏன் உங்களால் சும்மா இருக்க முடியாதா?
கிடையாதா? உங்களுக்கு அப்படி அஜித் மேல காண்டு இருந்தா, நீங்க எதுக்கு அஜித் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றீங்க? அப்படின்றது என்னோட கேள்வியாவும் நான் வைக்கிறேன். இது நீங்க ஒரு அஜித் ஃபேன்ஸாவும் சரி, விஜய் ஃபேன்ஸாவும் சரி, இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? அர்ச்சனா பண்ணது கரெக்ட்டா, தப்பா? உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப அஜித் ஃபேன்ஸ் வந்து திருப்பி அடிக்கிறாங்கல்ல, அதுல நியாயம் இருக்கா? இல்லையா? அதையும் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப விஜயோட மைண்ட் செட் கரண்ட்டா என்னவா இருக்கும்? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.